ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா பயன்படுத்துகிறவங்களுக்கு வாடிக்கையாளர் ஆகிய நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. ஏன் ஃபெமிக்கு மாறணும்? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டுருக்குறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? ஏன் பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு 25 பிரச்சனை, வெள்ளைப்படுதல், ஓவர் ஃப்ளோ, இர்ரெகுலர், இச்சிங், இரிட்டேஷன், மலட்டுத்தன்மை, கர்ப்பப்பை புற்றுநோய், நிறைய விஷயம் பேசலாம். அவங்க சோர்வாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. பீரியட்ஸ்னாவே என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, அது அப்படி தான் இருக்கும், நீ பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப சுதந்திரமாக ஆனந்தமாக நம்மளோட பீரியட்ஸை கொண்டாடலாம் ஃபெமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபெமியில் அப்படின்னா, பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய ஆனையான் இருக்குது, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற இன்ஃப்ராரெட் இருக்குது, நல்ல மூடு, நல்ல ஒரு உற்சாகமான மூடு வர வைக்கக்கூடிய மேக்னெட்டிக் இருக்குது, நாளமில்லா சுரபிகளை சுரக்க வைக்கிறதுக்கு நானோ டெக்னாலஜி இருக்குது, பயன்படுத்திய பிறகு நம்ம தூக்கி போட்டோம்னா மக்கி போகிற அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய கைட்டின் இருக்குது, சர்ஜிக்கல் காட்டன், ஃப்ளோ நல்லா லாக் பண்ணிக்கும், ட்ரையாக இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயம் ஒரு சானிட்டரி நாப்கினில் கிடைக்கிது அப்படின்னா வருங்கால குழந்தைகள், சிறுமிகள், நான் பெண்கள்னே சொல்ல மாட்டேன், ஏன்னா பெண்கள்னால் அவங்க ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். ஆனால் 10 வயது 6வது படிக்கிற குழந்தை இன்றைக்கி பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. வாங்கி கொடுக்குற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இதை பற்றி நாலேஜ் இல்லை. ஃபெமி நிறுவனம், ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த இயக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி பல தாய்மார்களுக்கும் பல பெண்களுக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு கல்வி. இந்த சுகாதார கல்வி இப்பொழுது எல்லாருக்கும் ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.